நான் உன்னை கிளாஸ் கவனிச்சா உன்னை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் கிளாஸ்லேயே மனப்பாடம் பண்ணிடுவேன் நடத்துறதை. போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 hour வாசிச்சேன்னா போதும், எனக்கு அப்படி தான் நான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் நான் படித்தே பார்த்துக்க மாட்டாங்க. கிளாஸ்லேயே முக்கியமாக நல்லா கவனிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour ரீடிங் விட்டால் போதும், எனக்கு அப்படி தான் பண்ணுவேன். இல்லையா தூங்கிடுவேன். அது சயின்ஸு கரண்ட் இவன் நடத்தும் போது என்னன்னு தெரியல, தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். ஆனால் நான் கவனிச்சேன்னா இங்கேயே மனப்பாடம் பண்ணிட்டு தான் வெளில போவேன். நான் ரொம்ப படித்தே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பசங்களே சொல்லுவாங்க, நீ படித்தே பார்த்தது இல்லடா அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா கேங் செட் ஆச்சு. போன குரூப் 4 அப்போ வந்து நான் 165 போட்டேன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து படிப்போம். நான், குரல், வாசுதேவன் ஒரு பையன். நான் 165, வாசு 166 போட்டான், குரல் 167. எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு வந்துச்சு. அவங்க 2 பேர் கவுன்சிலிங் போனாங்க. ஆனால் கவுன்சிலிங் போய் கிடைக்கல. அப்போ நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்குவோம். அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போகிறோம். இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். 3 பேர் அடிக்கடி கான்ஃபரன்ஸில் பேசுவோம். அங்கே பேசுகிற ஒரே விஷயம், அடுத்த தடவை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போகிறோம் அப்படின்னு பேசுவோம். நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட் போனேன். இந்த குரலுங்கிற பையனும் போனார். அந்த ஒரு பையன் மட்டும் பர்சன்டேஜ்னால படிக்கல, சரியாக படிக்கல. இந்த தடவை கோர்ட்டில் வந்திருக்கு, அவருக்கு 5 போஸ்ட்டில் செலக்ட் ஆகிற இன்டர்வியூக்கு. கண்டிப்பாக அவரும் போயிடுவார். அதாவது உங்களுக்கு நல்ல கேங் தேவை. படிக்கணுங்கிறதுக்கு நல்ல கேங் தேவை தான். அடிக்கடி நாங்கள் ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸில் பேசுவோம். இந்த தடவை போயிருந்தாலும் ஏதோ ஒரு ஜாப் போயிருப்போம். அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நேரம் பேசுவோம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். இதை பற்றியே போகணும் அப்படின்ட்டு.